எல்லாமே நேர யோகம் ஆயிடாது. அந்த யோகத்துக்கு தகுதியை கொடுக்கும். கோவிலுக்கு போனேன், பெருமாளை 108 தரம் பிரதட்சணம் பண்ணேன், அது பக்திங்கிறே. பிரதட்சணம் பண்றதா மோட்சம் கொடுக்கும்? பிரதட்சணம் பண்றதுனால என்னன்னு தோணும். முக்தி அளிக்கக்கூடியவர் பகவான், அவருடைய குணங்கள், அவருக்கு இருக்கிற நல்லதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதி கொடுக்கறதுக்காகத்தான் பிரதட்சணம் பண்றேன். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி கொடுக்கறதுக்கு தான் அவருக்கு நைவேத்தியம் பண்ண உணவை மட்டும் சாப்பிடுறேன். அந்த ஒவ்வொன்றுமே நமக்கு தகுதியை கொடுப்பதற்காக. அதை போல் இந்த விஷயங்கள்லாம் நன்னா உள்ள இறங்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு தகுதி எது தெரியுமா? உட்கார்ற இடத்துல அசையாம உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க, அப்படியே வெச்ச கண் வாங்காம ஒரே இடத்துல பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா, இதுவே ஆசனம், இதுவே அபியாசம். இதை பத்தி ஆதிசங்கரர் பகவத்பாதர் சாதன சப்தகம்னு ரொம்ப ஆச்சரியமா எழுதினார். அதைத்தான் எல்லா ஆச்சாரியர்களுமே பின்பற்றி வருகிறார்கள். அவர் சொன்னது விவேக விமோக, இதெல்லாம் வேணும். விவேகம் வேணும், விமோகம் வேணும், அபியாசம் வேணும். பெருமானுக்கு நம்ம பேர்ல இருக்கிற பெரு விருப்பம். நாம போய் சரணம்னு நின்ன உடனே அடுத்த நிமிஷம் மோட்சத்துல கொண்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டு விடுவோம்.